விசாலாச்சி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? படு. என்னங்க ம், நாம டைவர்ஸ் கிடைச்சிட்டா துளசி அனுப்பிடணுமா? வேற என்ன பண்ண சொல்ற? சிவா ஜனனி வாழ்க்கை பாதிக்கப்படுமே. அது மட்டும் இல்ல, நாம இருன்னு சொன்னா கூட துளசி இங்க இருக்க மாட்டா. உன்னை என்னைய விட சிவா நல்லா இருக்கணும்னு அதிகமா நினைக்கிறது துளசி தானே. உண்மைதாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. சரி சரி, நீ படு. எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. ஆ? என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். புரியுதா? எல்லாம் கடவுள் விட்ட வழி. படு. நான் பாக்குறேங்க. என்ன சிவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ உள்ள வா. சிவா தானே? என்ன சிவா, ஏதாவது பேசணுமாடா? ஆமாப்பா, இப்போ பேசலாமா? சொல்றா. அப்பா, டிவோர்ஸ் கிடைச்சோடனே துளசியை திரும்ப அனுப்ப வேண்டாம்ப்பா. என்னன்னு பாரு. பாக்குறேங்க. யாரையும் காணும். இந்த போன வேலையா தான் இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, போனதான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ம். சிவா, நீ சொல்றது நல்லதுதான். ஆனா ஜனனி விடுவாளா? ஏன்டா அனுப்ப வேண்டாம்னு சொல்ற? இல்லைப்பா, ம், துளசி பாவம் இல்லையாப்பா? ஓ, மனசுல இருக்கிறத சொல்லு. நாங்க கூட விசாலாச்சி, அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லட்டும். சொல்லு சிவா. இல்லைப்பா, துளசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி